கட்டிடக்கலை, சிற்ப வேலைப்பாடுகள் இதை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு சிற்பத்தை வடிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான டெக்னாலஜிஸ் இருந்தும் அதில் என்ன நுணுக்கங்கள் இருக்குது, எதற்காக அதை வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையே நம்மளால் வந்து இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு ஒரு உதாரணம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த சூரிய கடிகாரம். 750 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கடிகாரத்தையே வந்து அமைச்சிருக்காங்க. ஆனால் நம்மளோட டெக்னாலஜியை பயன்படுத்தி கூட இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் அந்த வரிசையில் பார்க்க போகிற ஒரு கோவில் கர்நாடக மாநிலத்தில் ஹாலபேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்க ஹொய்சலீஸ்வரா டெம்பிள். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 12வது செஞ்சுரியில் தான் இந்த டெம்பிளை கட்டியிருக்காங்க. விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. மற்ற கோவில்களுக்கும் இந்த கோவில்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற கோவில்கள் எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச மன்னர்களால் வந்து கட்டிடமைக்கப்பட்டதாக இருக்கும். பட் ஆனால் விஷ்ணுவர்தன்கிற ஒரு மன்னர் ஹாலபேடு அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சாலும் அவர்னால இந்த கோவில் கட்டப்படலை அப்படிங்கிறத அந்த ஊர் கல்வெட்டுகளே வந்து அந்த கோவில் இருக்கிறதே சொல்லுது. வேற யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அந்த பகுதியில் அமைஞ்சிருக்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள நிதி திரட்டி அவங்களால தான் இந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட கட்டிடக்கலையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சில டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலில் கூட தவறாக வந்து பல கருத்துக்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சோப்புக்கல் அப்படிங்கிற ஒரு விதமான கல்வகையை பயன்படுத்தி மட்டும்தான் இந்த கோவிலை என்டையருமே வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அளவுகள் வந்து மிகப்பெரியதாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். இதில் ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளங்கை அளவு இருக்க சைஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது செஞ்சுரியில் இந்த கோவிலை கட்டினாங்கன்னு சொல்கிறோம். இந்த கோவில் வந்து இப்போது நம்ம தஞ்சாவூர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அந்த பெரிய கோவில் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ஷன். அதை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4 வருஷத்தில் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எகிப்தோட பிரமிடு போனால் கூட 20லேருந்து 23 வருஷத்தில் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த கோவிலை அவங்க கட்ட எடுத்துக்கிட்ட நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 190 வருடங்களாக வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. இதற்கு ஒரு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே அமைஞ்சிருக்க அந்த சிற்பங்களோட நுணுக்கங்கள் தான். இதே வந்து ஒரு மிகப்பெரிய கோவில் தான் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நுண்ணிய சிற்ப வேலைப்பாடு இருக்காது. ஓரளவுக்கு பெரிய பெரிய சிற்பங்கள் இருக்கும். அந்த கோவிலோட என்டையர் சேர்த்து பார்த்தீங்கன்னாலும் 1000லேருந்து 5000 சிற்ப வேலைப்பாடுகள் அதில் இருக்கும். பட் ஆனால் இந்த கோவிலில் 50,000க்கும் அதிகமான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிற ஒரே காரணத்தினால கிட்டத்தட்ட 190 வருடங்களாக வந்து இந்த கோவிலை வந்து கட்டத்துக்கு எடுத்திருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 190 வருடங்களாக இந்த கோவிலை கட்டியும் 75% மட்டும்தான் இந்த கோவிலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கட்டுமான பணிகளில். அப்படி என்னாச்சு, மீதி 25% ஏன் கண்டினியூ பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிலாஜி அலாவுதீன் அப்படின்ற டெல்லி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு சுல்தான் வந்து அந்த காலகட்டங்களில் தென்னிந்தியாவில் இருக்க ஏகப்பட்ட செல்வங்களை வந்து ஆட்சியை படையெடுத்து கொள்ளையடிச்சிட்டு போனார். அதில் வந்து அழிக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த ஹொய்சலீஸ்வரா அந்த டெம்பிளும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்க அந்த நுண்ணிய சிற்ப வேலைப்பாடுகளையும் ஏகப்பட்டதை வந்து அழிச்சிட்டு போயிட்டாங்க. பொதுவாக அந்த காலத்தில் ஒரு கோவிலை கட்டுறாங்க அப்படின்னா அங்கே வந்து எதுனா ஒரு சிற்பங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு எதுனா ஒரு காரணத்தோட தான் வைப்பாங்க. சும்மா வந்து ஏனோ தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பங்களை வந்து அங்கே வைக்க மாட்டாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் ஒரு அடுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யானையோட சிற்பங்களும் குதிரைகளோட சிற்பங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் யானையோட சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு இருக்கும். 1248 யானையோட சிற்பங்கள் இருக்கும், ஒரே வரிசையில் இருக்கும். ஆனால் 1248 சிற்பங்கள் யானையோட சிற்பங்கள்லையும் எதுனா ஒன்றுக்கும் ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அது என்ன பர்டிகுலராக அந்த 1248 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த சோப்புக்கல்லை வச்சு இந்த கோவிலை வந்து கட்டினாங்க அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த கல் அந்த கோவில் அமைந்துள்ள பகுதியில் பக்கத்தில் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 20-30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் அந்த கல்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதற்காக இவங்க 1248 யானைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதோட நினைவாக தான் அந்த ஒரு கோவிலில் 1248 யானைகளுக்கான சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த யானையோட அடிப்படை அடுக்குக்கு மேலே நம்மளோட உலகத்தில் நம்மளோட இந்தியாவில் யாழி அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். இன்னமும் அந்த யாழி அப்படிங்கிற ஒரு உயிரினத்தோட மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது பல விஷயங்கள். அந்த யாழியோட சிற்பங்களையும் நிறைய வடித்து வச்சுருப்பாங்க. அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குதிரைகளோட சிற்பங்களை ஒரு அடுக்கு வடித்து வச்சுருப்பாங்க. அதற்கு மேலே மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் வந்து உண்மை கதையா பொய் கதையா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து அதை பற்றி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் அந்த கோவிலில் மகாபாரதம் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யு. அபிமன்யுவை எந்த ஒரு போர்லையுமே வந்து வீழ்த்த முடியாது அப்படின்றதே ஒரு வரலாறாக இருந்தது. பட் ஆனால் அந்த
அந்த அபிமன்யுவையும் ஒரு சில வியூகம், சக்கர வியூகம் அப்படின்னு ஒன்று அமைச்சு அவரை வந்து அதுக்குள்ளே சிக்க வச்சு கொண்டுட்டாங்க. அந்த சக்கர வியூகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அடுக்குகளாக மக்கள் வந்து அந்த போர் வீரர்கள் வந்து ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அந்த சக்கர வியூகத்தை வந்து அபிமன்யுனால் புரிஞ்சிக்க முடியாமல் அவர் நேராக வந்து அந்த சக்கர வியூகத்தை உடைக்கிறத நினச்சி அதை உடைச்சார். பட் ஆனால் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவரோட உயிரையும் விட்டுட்டார் அப்படிங்கிறது நம்மளோட இதிகாசங்கள்லேருந்து நமக்கு தெரிய வந்த ஒரு கதை. அந்த சக்கர வியூகத்தை எக்ஸாக்டாக வந்து சிற்பமாக மிக சின்ன லெவலில் சூப்பராக வந்து வடித்து வச்சுருப்பாங்க இந்த டெம்பிளில். யானையோட சிற்பங்கள், யாழியோட சிற்பங்கள், மகாபாரதத்தில் வர கேரக்டரோட சிற்பங்கள், இது எல்லாமே வந்து காமன் தான், ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இதற்கப்புறம் வரப்போகிற பகுதி தான் ரொம்பவே வந்து மர்மம் நிறைந்ததாக இருக்கும். அதில் முதலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கட்டப்படுத்தப்பட்ட அந்த தூண்களோட வடிவமைப்பு தான். அந்த ஒவ்வொரு தூண்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அடி உயரம் இருக்கும். அந்த தூணில் இருக்க ஒரு முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அடிப்பகுதி வந்து அகலமாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே போக போக அதோட இது வந்து குறுகிக்கிட்டே போகும். அந்த காலத்தில் வெறும் உளியை வச்சு, அந்த காலத்தில் ஏகப்பட்ட கோவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம், அங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதுரமான ஒரு அமைப்புள்ள தூண்கள் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல எக்ஸாக்டாக வட்ட அமைப்புலையும், அது மட்டும் இல்லாமல் 8 அடி உயர கல்லில் எப்படி அந்த ஒரு வட்ட அமைப்பை உருவாக்குனதோட மட்டும் இல்லாமல் அதோட அடிப்பகுதியிலேருந்து முனிப்பகுதி போகிற வரைக்கும் அந்த ஒரு குறுகிய அமைப்பை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். இந்த இடத்துல தான் இந்த ஒரு தூணோட அமைப்புக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான யூடியூப் சேனலே வந்து தவறான கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு யூடியூப் சேனலோட நேமை வந்து நான் எங்கேயுமே குறிப்பிட விரும்பலை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த தூணோட அமைப்பை இந்த அளவுக்கு ஒரு ஷேப்பில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா லேத் போன்ற டெக்னாலஜியை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லேத் போன்ற டெக்னாலஜிகள் வந்து 1700 அந்த காலகட்டங்களில் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் 1700களில் கண்டுபிடிச்ச லேத் டெக்னாலஜியை எப்படி 1200வது காலகட்டங்களில் 12வது செஞ்சுரியிலேயே நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு உண்மையான கூற்று இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வேறு எப்படிடா இந்த தூணை கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து 7 அடி 8 அடி கல் கிடையாது. அந்த கல்கள் வந்து ஒன்று 1 அடியிலேருந்து 2 அடி மதிப்புள்ள அந்த நீளமுள்ள கல்லை வந்து அவங்க அழகாக வந்து அவங்களோட கைவண்ணத்தில் வந்து செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு 4-5 பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது 4 பார்ட்டாக இருக்கிறதுக்கு நடுவில் ஒவ்வொரு கல்லுலையும் வந்து அவங்க ரவுண்டாக செதுக்கிட்டு அதோட மையப்பகுதியில் வந்து ஒரு ஹாலோ மாதிரி ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. அதை வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு அதை ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம், இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒன்றே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் 12வது செஞ்சுரியிலேயே அந்த தூண்களை வந்து இன்டர்லாக்கிங் மூலமாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்க கற்களை வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் அதே ஷேப்பில் இன்டர்லாக்கிங்கில் வந்து ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நுண்ணிய சிற்ப வேலைப்பாடுகள். நார்மலாக வந்து ஒரு கை அகலத்துக்கு வந்து சிற்ப வேலைப்பாடுகள் வச்சுட்டாங்க அப்படின்னா வெளித்தோற்றத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெளித்தோற்றத்தில் அருமையாகவே இருக்குது அப்படிங்கிறதோட அந்த காலத்தோட சிற்பிகள் விட்டு வைக்கவே கிடையாது. ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ நார்மல் நம்ம ஹியூமன் பீயிங் அப்படின்னா இந்த துவாரத்துலேருந்து இந்த துவாரத்துக்கு ஏதாவது ஒரு லிங்கில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த சைட்லேருந்து விட்டு இந்த சைடு எதனா எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதை அந்த காலத்திலேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன அளவில் சிற்பங்கள் வடித்தாலும் இந்த காதில் வந்து நீங்கள் உங்களோட ஒரு என்ன சொல்கிற ஒரு சின்ன கம்பி மாதிரி அதில் வச்சு விட்டீங்க அப்படின்னா அது இந்த காது வழியாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காது வழியாக நம்ம முடியோட திக்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த முடியை இதில் விட்டோம் அப்படின்னா மூக்கோட துவாரம் வழியாகவும் வாயோட துவாரம் வழியாகவும் எடுக்கிற அளவுக்கு மிக மிக நுண்ணியமான சிற்ப வேலைப்பாடுகளை இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. மூன்றாவதாக கடவுள் அப்படின்னாலே அவங்களோட கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். இதே போல் இந்த கோவிலில் இருக்க ஒரு சிலை, மிகப்பெரிய சிலையோட கையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்துகிற கியரோட அமைப்பு, அதுவும் இல்லாமல் அது உள்ளுக்குள்ளே 2 கியர் சேர்ந்த மாதிரி ஓடுற மாதிரி ஒரு சக்கரம் வந்து அந்த காலத்தில் கடவுள்களோட கையில் இருந்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் இருக்க சிற்பங்களை வச்சு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். 5000 வருட பழமையான ஒரு ஓவியம், அதாவது லைட்டோட ஓவியத்தை வச்சு தான் நிக்கோலா டெஸ்லா அவங்க வந்து ஒரு மின்விளக்கு அப்படிங்கிறதே வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி டெக்னாலஜிஸை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த கியர்கள் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் வருது. நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலோட ஒரு அமைப்பில் வந்து ஏகப்பட்ட மனிதர்களோட சிற்பங்கள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டிருக்க மாதிரி சின்ன சின்ன சிற்பங்கள் நிறையவே இருக்கும். அந்த காலத்தில் ஹெல்மெட் அப்படிங்கிற ஒன்னோட தேவை என்ன? சரி, ஏதாவது அவங்க தலையை மறைச்சிக்க வைக்கிறாங்க அப்படின்னாலும் இன்னைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்துகிற அதே ஹெல்மெட்டோட ஷேப்பு 12வது செஞ்சுரியில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை வேற்று கிரகவாசிகள் முதற்கொண்டு அவங்களுக்கு உதவி இருப்பாங்களோ அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அமைஞ்சிருக்க எக்ஸ்ட்ரீம் மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணுற வான்வெளியை பார்க்குற டெலஸ்கோப் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவோம்.
அந்த டெலஸ்கோப்பை வச்சு ஒருத்தங்க வந்து வானத்தை பார்க்குற மாதிரி ஒரு சிற்பத்தை வடித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் பல விஷயங்கள், பல ஆன்சர்ஸை எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னாலும் அந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறதுக்கான மர்மங்களை வந்து இன்றைக்கும் யாருனாலையுமே விளக்க முடியல. இந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து மிக பயங்கரமான சந்தேகம் வருது. ஒருவேளை வேற்று கிரகவாசிகள் அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் வருது. இப்படிப்பட்ட பல்வேறு மர்மங்களையும் ரகசியங்களையும் உள்ளடக்கிய அந்த ஹோய் சலீசோரா டெம்பிளை அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒன்ஸ்னாவது பார்த்துருங்க. பட் ஆனால் ஒரு நாள்ங்கிறதே உங்களுக்கு பத்தாது அந்த கோவிலை வந்து முழுமையாக பார்க்குறதுக்கு. இந்த கோவிலை பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எதுனா நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ தவறாக சொல்லியிருந்தாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.